நான் என் அண்ணனோட 12 வருஷமா பேசுறது இல்லை. வச்சுக்கோ, போய் கிரீடத்தை பரிவட்டம் கட்டிக்கோ, வேணுகோபால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணு, ரொம்ப சந்தோஷமாவார். பேசுறதே இல்லை. அவன் பொண்டாட்டி வந்ததுல அவன் சரியே இல்லை. நான் சொல்றேங்க, அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்குங்க, அண்ணாக்கா கிடைக்காதுங்க. முதல்லலாம் நாம் இருவர் நமக்கு மூவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ நம்ம குழந்தைகள் கிட்ட கேளுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர்? ஒன்றும் இல்லை, ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறீங்கல்ல, இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, கதை முடிஞ்சுச்சு. அத்தை கிடையாது, மாமா கிடையாது, சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, யாவனும் கிடையாது, எவ்வளவும் கிடையாது. செத்துட்டு அவங்களே எழுந்து அழுதுட்டு அவங்களே படுத்துக்கணும். குழந்தைகள் 2 வார்த்தையில முடிஞ்சது வாழ்க்கை. ஒய் நாட்? ஏன் இப்படி இல்லை? சோ வாட்? அதனால என்ன? இப்போ அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொருளை வாங்கிட்டு வந்தாரா, சோ வாட்? எல்லாம் எனக்கு கொடு. அது எப்படிடா உனக்கு கொடுக்கறது எல்லாமே? ஒய் நாட்? எனக்கு ஏன் கொடுக்க கூடாது? அறம் இல்லாமல் விழுமியங்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் ஒவ்வொரு இடத்திலும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உறவுகள் அற்று போய்கொண்டிருக்கிறோம். நாம் முதல்லலாம் நாம் இருவர் நமக்கு மூவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ நம்ம குழந்தைகள் கிட்ட கேளுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர்? ஒன்றும் இல்லை, ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறீங்கல்ல, இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, கதை முடிஞ்சுச்சு. அத்தை கிடையாது, மாமா கிடையாது, சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, யாவனும் கிடையாது, எவ்வளவும் கிடையாது. செத்துட்டு அவங்களே எழுந்து அழுதுட்டு அவங்களே படுத்துக்கணும், யாரும் கிடையாது. எங்கன்னு போவோம்? உறவுகள் இல்லாமல் இருக்கிறோம் நாம். இதோ சேர்ந்து நிற்கிறோமே, இந்த சமூக உறவையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா? ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, கண்களில் பேரன்பும் கொண்டும் பெரும் காமம் கொண்டும் அந்த பெண்ணை ஒருவன் பார்க்கிறான். அந்த பெண் பார்க்கப்படுகின்ற ஆணின் மனைவியாக இருக்கின்ற பொழுது அவன்தான் ராமன். எப்பொழுது நாம் ராவணனாக மாறுகிறோம் என்பது அவரவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுகின்ற முறையில் இருக்கிறது. அறம் ஜெயிக்கணும்னா நான் சொல்ற இந்த வார்த்தை உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் மகளாக, உங்கள் சகோதரியாக சொல்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ராமனாக இருப்பது ரொம்ப சுலபம். ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு போய் இந்த வார்த்தையை. முட்டாள்கள் மட்டுமே சூழ்ச்சி செய்கிறார்கள், நுண்ணறிவாளர்களுக்கு சூழ்ச்சி அவசியம் இல்லை. ரொம்ப நுட்பமா சொல்லவே இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னால சொல்றேன், அந்த 2 வாரத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொல்றேன். அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். அதை விட மேலான புத்தி வேறு எதுவுமே கிடையாது. வயசான காலத்துல மனைவி நல்லா பார்த்துக்கணும்னா இளமையான வயதிலேயே மனைவியோடு அன்பாக இருங்கள். புத்திசாலித்தனம். குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நன்றியாக செலுத்துங்கள், உதவியாக செய்யாதீர்கள். ஏனென்றால் பிற்காலத்தில் அவர்கள் உங்களுக்கு செய்ய போகின்ற உதவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றியாக அதை செய்யுங்கள். புத்திசாலித்தனம். வள்ளுவன் சொல்கிறார், நான் சொல்ல இல்லை. தந்தை மகர் காட்டுவது எது, மகன் தந்தை காட்டுவது எது? போய் படிச்சு பாருங்க. மகன் தந்தை காட்டுவது உதவி, தந்தை மகர் காட்டுவது நன்றி. பேசுகிறார். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கு மகுதே துணை. ஒருத்தன் வீரனா இருக்கணும்னா, வீரனா இருக்கிறதுக்கு அன்பா இருக்கணும்டா. உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அந்த வீரத்துக்கு பேர் வன்முறை என்று பேசுகிறது தமிழ் மரபு. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்பு என்பதற்கு எதிர்ப்பதம் எது தெரியுமா? பகை அல்ல, வெறுப்பு அல்ல. அன்பு என்பதற்கு எதிர்ப்பதம் அன்பு இல்லாமைதான், அன்பற்று இருத்தல் தான். அன்பற்று இருக்கக்கூடிய நிலைதான் அன்புக்கு எதிரானது.
மற்றதெல்லாம் வேறு வேறு உறவுதான். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவாகி விட்டதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பகையும் கிடையாது, நிராகரிப்பதும் கிடையாது. அதுவும் பெருந்தகுதி இருக்கணும் உங்களுக்கு. சூழல் வருகின்ற பொழுது பிரித்தாளக்கூடிய சதி, ஒருவர் இல்லாத பொழுது அடுத்தவர்களை குறை சொல்லுகின்ற சதி அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள்ளும் இருக்கிறது. தாய் மக்கள் மத்தியிலும் அது இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் இருக்கிறது. எந்த பெண்ணாவது அன்பாக பேசினால் தன் மனைவி பற்றி குறை சொல்லாத ஆண்கள் அறம் சார்ந்தவர்கள். யாரேனும் தன்னிடத்தில் அன்பாக பேசினால் தன் கணவனை பற்றி குறை சொல்லாதவர்கள் அறம் சார்ந்த பெண்கள். ஒருவர் இல்லாத போது அவர்களை பற்றி குறை சொல்லாமல் அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பையும் உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பையும் மாற்றக்கூடிய சொல்லை எவன் ஒருவன் பேசுகிறானோ அவன் அவள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உறவை காப்பாற்றுவது அறம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அது உடைந்து நிற்கின்ற பொழுது அதை தாங்குவதற்கு நீங்கள் உங்களை போய் முழுமையாக அதில் தர வேண்டும். அப்படி தரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். அண்ணன் தம்பி உறவு இருக்குல்ல, இன்னைக்குதான் அதெல்லாம் எவ்வளவோ குறைஞ்சு போச்சே. நான் இங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், எத்தனை பேர் அண்ணனா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணனோட பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள். அதுல சிலது இருக்கும், நான் என் அண்ணனோட 12 வருஷமா பேசுறது இல்லை, வச்சுக்கோ போய் கிரீடத்தை பரிவட்டம் கட்டிக்கோ, வேணுகோபால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணு, ரொம்ப சந்தோஷமாவார். பேசுறதே இல்லைனா அவன் பொண்டாட்டி வந்ததுல அவன் சரியே இல்லை. நான் சொல்றேங்க, அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்குங்க, அண்ணாக்கா கிடைக்காதுங்க. ஒண்ணுதான், ஒரு வாட்டி பிறந்ததுன்னா அவ்வளவுதான். 1000 உறவுகள் வரும். அண்ணன் அக்கா மறுபடியும் பிறக்க மாட்டாங்க, மறுபடியும் பிறக்க மாட்டாங்க. அப்பாவை பார்க்கணுமா, அப்பா இல்லையா, அண்ணனை பார்த்துருங்க. அண்ணன் தான் அப்பா, அது சின்ன அப்பா. வீட்டில் இருக்கிற எல்லா அண்ணனும் வாலி மாதிரி தாங்க. சண்டை போடுவானுங்க, சிரமப்படுத்துவானுங்க. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, அண்ணா இருந்தாங்கன்னா பாக்கியசாலிகள் ஃபோன் பண்ணி, அண்ணா நல்லா இருக்கியா, என்ன எதுக்கு ஃபோன் பண்ண, பேசணும்னு தோணுச்சு, நல்லா இரு, பத்திரமா இரு, உடம்ப பார்த்துக்கோ, எப்போவாவது உன்னை பார்க்குறதுக்கு நான் வரணும், நீ சொன்னா வந்து பார்க்குறேன், 10 விஷயங்கள்லாம் மறந்துரு, உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, சொல்லிடுங்க. அவன் ஆயுசு கூடும், உங்களுக்கும் அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும். என் மகனிடத்தில் நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, அவன் கொஞ்சம் அதிர்ச்சியான அந்த வார்த்தையில், தம்பி நீ எனக்கு ஒரு பிள்ளை, அம்மா ஒரு காலேஜில் வேலை செஞ்சிட்டு இருக்க, எனக்குன்னு சில விஷயங்களை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் உனக்கு தான் நினைக்காத, எல்லாம் உனக்கு தான் இல்லை. எந்த சமூகம் இதையெல்லாம் எனக்கு தந்ததோ அந்த சமூகத்திற்கும் அதற்குள் பாக்கியதை உண்டு, அந்த சமூகத்திற்கும் நான் அதை தர வேண்டும். எல்லாம் உனக்குன்னு கிடையாது. ஏனென்றால் நாம் அநியாயமாக சேர்த்து வைப்பதை அனுபவிப்பதற்கு ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். அதனால முறைப்படியா அதை பிரிச்சு கொடுத்துடணும். இல்லைன்னா கடவுள் ஆசீர்வாதத்தோட ஒருத்தன் வருவான், நம்ம அநியாயமா சேர்த்து வைக்கிறத அள்ளிட்டு போறது. இதை நான் சொன்னேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயா, கொடை இருக்குல்ல, ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கறது இருக்குல்ல, பணக்காரன் தான் கொடுக்கணும்னு எவன் சொன்னது? பணக்காரெல்லாம் கொடுக்கறானா? வள்ளல் என்பவன் யார்? வள்ளல் என்பவன் யார்? அவன் அள்ளித் தருபவன் இல்லை, கிள்ளித் தருபவன். வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளித் தருகிறானோ அவன்தான் வள்ளல் என்ற பெயர் கொள்கிறானே தவிர இருப்பதை மீதம் இருப்பதை எடுத்து தருபவன் இல்லை. ஒரு பொருளை எடுத்து கொடுக்கணும்னாலே நீங்க வீரனா இருந்தால் ஒழிய எடுத்து பொருளை கொடுத்துட முடியாதுங்க. பொருள் கொடுக்கறதுக்கே வீரம் இருக்கணும் மனசுல. அவ்வளவு சீக்கிரமாக பையில இருந்து காசு போகாத வெளியில.
உள்ள போவோமே தவிர இங்கிருந்து போவார். கொடுக்கிறது இல்லை. கொடுப்பவன் யார்? வீரனாகத்தான் இருக்க முடியும். உடைந்தவருக்கு உதவானாயின். ஒருத்தன் ஒட்டஞ்சு போயிருக்காங்க, அவனுக்கு உதவலைன்னா என்னங்க? ஒரு ஆக்சிடென்ட்டுங்க, கீழே விழுந்தா ஒருத்தன், ரத்தம் போயிட்டு இருக்குது, ஐயோ சோடா சோடா. நான் ஒருத்தன் ஓடி போய் சோடா கொண்டு வந்தா, சோடா சோடான்னு கத்தனால அவன் குடிக்கிறான். ரத்தத்தை பார்த்தா எனக்கு படபடப்பாயிடும், அவன் குடிக்கிறான். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால நான் நிறுத்துறேங்க. எங்க தாத்தா காலத்துல ஒரு மாதிரி இருந்ததுங்க ஹியூமன் பிஹேவியர். அப்பா காலத்துல வேற மாதிரி இருந்தது, என் காலத்துல வேற மாதிரி, என் பையன் காலத்துல கொடுமையா இருக்குங்க. ஏதோ ஒன்று காப்பாற்றினோம். இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிறோம், இன்னைக்கு வீடியோ எடுத்து பதிவு செய்யறோம். ஒருத்தர் சொல்றான், ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தர் வந்து ஒரு இது போட்டிருக்கிறாரு, என்ன சொல்றது, போஸ்ட் தானே, போஸ்ட் போட்டு என்ன போஸ்ட்? என் பாட்டி செத்த போது, பாட்டி செத்து கிடக்குறாங்க, என் பாட்டி செத்த போது, எனக்கு மெட்ராஸை வந்த போது, போஸ்ட். என்ன செய்யறது இவங்களை? உடைந்தவருக்கு உதவானாயின், உள்ளது ஒன்று ஈயானாயின், அடைந்தவருக்கு அருளானாயின், அறம் என்னாம் ஆண்மை என்னாம். ஆண்மை எங்கடா, அறம் என்னடா? அருள் என்பது என்ன? அடைந்தவருக்கு அருளுதல், உடைந்தவருக்கு உதவுதல். இயன்றவரை ஒரு விஷயத்தை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்மை எதற்கு?